இருக்கிறதால மட்டும்தான் இந்த ஸ்டேஷன் அந்த அளவுக்கு கெத்தா சூப்பரா. டேய் நீ தாண்டா என்ன சார்னு சொல்லியிருக்க, வரவும் போற எவனுமே மதிக்கமான்றான்டா. இப்படி எவனோ ஒரு சிக்கனாதான் நாங்க சார்னே பேர் எடுக்க முடியும். சின்ன ஸ்பீக்கர் என்ன கோதண்டா, எனக்கு மேல எடுத்தது ஒரே கம்பெனி கோதண்டா. உங்களுக்கா? ஆமா சார், நீங்க பண்ற வேலை கம்பெனி வராம வரும். சொல்லுங்க சார். சென்னை மட்டும் இல்லாம இந்தியாவுல இருக்க எல்லா ஏரியாக்களையும் இந்த ராபர்ட் தொல்லை அதிகமா போயிச்சாப்பா. சும்மா போறவங்க தாலி எடுக்கிறது, பர்ஸ் வெயிட் எடுத்து போனா பர்ஸ் அடிக்கிறது, ஒண்ணுமே இல்ல கூட்டி ஏன்னா ரோட்ல அடிச்சு போட்டுறாங்கப்பா. இந்த மாதிரி ரவுடிசத்தை லிமிட் குள்ள யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தை ரொம்ப டைட் ஆக்க சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கால் பண்ணி பிரஷர் பண்றாங்கப்பா. அப்படிங்களா? எஸ். சொல்லுங்க சார், உங்களால எத்தனை பேர் கைது பண்ண முடியும் தெரியல. நம்ம டார்கெட் பண்ணி ஒரு 10 பேரை பிடிக்கிறோம். கவலையே படாதீங்க, உங்களை மாதிரி நான் லூசு கிடையாது. 2 பேர் ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருக்கேன். கோதண்டோ உங்களுடைய கடமை உணர்ச்சி நான் பாராட்டுற கோதண்டோ. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விழாக்கு வந்திருக்கோம் கோதண்டோ. நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணி அப்புறம் பேசுவோமா? ஓகே சார். வா வெளிய வா. டேய் எல்லாரையும் சார் கூப்பிட்டு அப்புறம் என்னடா மரியாதை இருக்கு, என்ன மட்டும் கூப்பிடு. எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். தொப்பி கட்டிக்கிறேன், கடமையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மற்றும் மெட்ரோ ஃபிலிம் ப்ரொடக்ஷன் வழங்கக்கூடிய ராபர் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால பத்திரிகையாளர் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதும் சரி, நிறைய சொந்தங்கள் வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் இந்த மாலை போல வரவேற்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிப்போம். நம்ம பண்ணிதான் உண்டு, வேற வழி இல்லை. ஸோ நிகழ்ச்சியினுடைய முக்கிய விருந்தினர்களை ஃபர்ஸ்ட் மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாவதா நம்முடைய நிகழ்ச்சியோட தலைமை ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு மிக பாசத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். 2 பேர் கை தட்டுங்க. உங்களை கைது பண்ணி எது கூப்பிட்டு வந்தேன்னு தெரியல. அடுத்தபடியா படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் நம்ம கவிதா மேமையும் மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம ராபர் குழுவினர் வந்து ஐயாக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இயக்குனர் திரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய ஐயாக்கு ஒரு கௌரவம் அறிவிச்சிட்டு இருக்காரு. சூப்பர். சாருக்கு ஒரு நினைவு பரிசு. இந்த அரங்கத்துல சத்யாவோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? அடுத்தபடியாக விழாவிற்கு அம்பிகா மேம் அவர்களை பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்க மேம் ப்ளீஸ். அவங்கள கௌரிக்கும் விதமா நம்முடைய கவிதா மேம் பொன்னாடை கொடுத்து கௌரிக்கட்டும். தேங்க்யூ 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 ஃபார் கமிங் மேம். அடுத்தபடியாக சொல்லு, எனக்கு தெரியாது யாருன்னு. இதுக்குதான் சைடுல லிஸ்ட் நான் வச்சிருக்கேன். ஓகே, அட்ராக்ஷன் நமக்கு எல்லாருமே தேவைப்படும். ஸோ காலத்துக்கும் அழியாத ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் கண்டிப்பா நம்முடைய இளமை மங்காத ரம்பா மேம் தான். ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். சத்யா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ கவிதா மேம். மறுபடியும் தேங்க்யூ ரம்பா மேம். முக்கியமா இந்த விழா வந்து அதிகமான இல்ல, எப்பயுமே நம்மளுடைய எந்த ஒரு முயற்சியிலும் சரி, எந்த ஒரு வளர்ச்சியிலும் சரி, மகளிர் வந்து ஒரு பெரிய ஒரு பங்களிக்கிறாங்க. அந்த ஒரு ரெப்ரசன்ட் பண்ற விதமா தான் இன்னைக்கு எல்லா மேடையை வந்து அழகழிச்சிட்டு இருக்காங்க. தினமலர் சீஃப் பிஆர்ஓ கல்பலதா மேம், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ் மேம். கோதண்டம் சொல்லுங்க சார். எல்லாரையும் நோட் பண்ணிட்டே இருங்க கோதண்டம், விட்டுறாதீங்க. என்ன இவங்க நம்ம பார்வை இருக்கணும், சரியா? ஓகே, இந்த சூப்பரான இசை வெளியீட்டு விழாவில முக்கியமான நபர்களா இருக்கக்கூடிய ராபர் படத்தினுடைய திரைப்பட குழுவை நான் கண்டிப்பா கூப்பிடணும். சார் வந்துட்டாங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, போலீஸ் தப்பு பண்ணுங்க. ஓகே, இந்த ராபர் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில முக்கியமான நம்முடைய விருந்தினராக இயக்குனர் அண்ட் இமயம் கண்டிப்பா எங்க பாக்கியராஜ் அவர்கள். ப்ளீஸ் ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ்.
தேங்க்யூ. அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் கனிவான தஞ்சாவூர் ஓவியம் நினைவு பரிசாக இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தபடியாக நம்ம ராபர் படத்தினுடைய முக்கிய தூணாகிய சக்தி பிலிம் ஃபேக்டரியை சார்ந்த சக்தி பிரதர், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். திரு ஆனந்த் அவர்கள் கௌரவிக்கும் தருணம். இன்னைக்குதான் பிரதரை டேக் பண்ணியிருக்கேன். இன்வைட் பண்ண ஆசைப்படுறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் எங்க படத்தினுடைய இயக்குனர் திரு எஸ்.எம். பாண்டி அவர்கள், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். ஐயா நான் ஒரு ஃப்ளோல சொல்லுகிறேன் ஐயா. சோ இந்த இசை வெளியீட்டு விழாவின் கதாநாயகனாக இருக்கக்கூடிய ஜோஹன், மியூசிக் டைரக்டர் ஜோஹன் அவர்களையும் கலைக்கிறோம். ஒவ்வொருத்தர் தான் பட்டு அடுத்தபடியா படத்தினுடைய நாயகன், வாங்க வாங்க வாங்க. முக்கியமான ஒரு கதாபாத்திரம், அவர் இல்லைன்னா படமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய டேனியல் அவர்களை மேடைக்கு பாசத்தோடு அழைத்துக் கொள்கிறோம். அது நான் தான். நன்றி. அடுத்தபடியாக இந்த படத்துல எங்களுக்கு ஸ்கிரீன் வாய்ஸும் சரி, படத்தின் முழு படத்திலையும் ரொம்ப உதவியா இருந்த நம்முடைய பாண்டி சார், ஸ்டில்ஸ் பாண்டியன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக திறனான ஒரு படங்களுக்காக ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்கக்கூடிய நடிகை தீபா அக்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க. எப்படியோ நான் தப்பிச்சேன். என்கிட்ட லிஸ்ட் இல்ல, யாரும் லேட்டா கூப்பிட்டாலும் இவர் தாங்க. எடிட்டர், ஆமா டீம் அப்படியே வந்துடலாம். எடிட்டர் ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். அடுத்த படத்துல பாடல்கள் பாடி இருக்கக்கூடிய சிங்கர்ஸ் சோஃபி, ஃபுல்லுமே சோஃபி தான். கதாபாத்திரத்துல இறங்கிட்டாம போறதுக்குள்ள 2 படத்துல கமிட் பண்ணி தான் போன உட்காந்துக்கிறான். நாங்களே கேரக்டர் விட்டு தொப்பி கட்டி வச்சாலும் வர மாட்டான். மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். பாடலாசிரியர் வாங்க. சொல்லுங்க. பொதுவா எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆமா, இப்ப இந்த ராபரை கண்ட்ரோல் பண்றதுக்கு மக்களுக்கு கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வா இந்த படம் அமைஞ்சிருக்குது. அதையும் தாண்டி நம்ம சார்பா நிறைய விழிப்புணர்வு கொடுத்து ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா மறக்கூடாதுண்ணா. நிச்சயமா ஒரு 3 பாயிண்ட் ரெடி பண்ணி வைங்க. அது ஒரு லிங்க் போயிட்டு வருவோம். சரி, ஓகே ஓகே கோதண்டா. நம்ம கெஸ்ட் எல்லாம் வந்து ஹானர் பண்ணணும், அதுக்காக ஒரு அழகான ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவி கவிதா மேம் வந்து கூப்பிடுறேன். ப்ளீஸ் மேம், ஒரு சில வார்த்தை.